எது படதாமரைய முற்றிலும் சரி செய்ய இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு எங்க பசங்க 2 பேரும் என்கிட்ட வந்தானுவா. நானும் அவனுக்கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் ப்ரோ. இவன் உடம்புல படதாமரை வந்து ரொம்ப அரிக்குதான். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். என் பசங்களா, அந்த படதாமரை வரதுக்கு முக்கிய காரணமே நம்ம உடம்புல ஏற்படுற பூஞ்சை தொற்று தான். இந்த படதாமரை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ சொரிஞ்சினாக்கா அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப ஈஸியாவே பரவிடும். சரிடா தம்பி, இந்த படதாமரையை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை நீ பண்ணாக்கா உன்னோட உடம்புல இருக்கிற அரிப்பும் படதாமரையும் கொஞ்ச நாள்லயே காணாம போயிடும். சரி வாடா, அந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பூவரச மரத்துல பூ பூக்கிறதுக்காக வைக்கக்கூடிய மொட்டை. நான் சின்ன வயசுல இந்த மொட்டை உடைச்சு பம்பரை சுத்தி மட்டும்தான் விளையாடி இருக்கேன். ஆனா இந்த மொட்டை வச்சு படதாமரையை கூட சரி செய்யலாம்னு சொல்லிட்டு எங்க ஆயா சொல்லிதான் எனக்கே தெரியும். முதல்ல இது மாதிரி ஒரு மொட்டை எடுத்து நல்லா கல்லுல தேய்க்கணும். அப்படி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்தாக்கா மஞ்சள் நிறத்துல பிசு பிசுன்னு வந்திருக்கும். அதை எடுத்து யாரோட உடம்புல படதாமரை இருக்குதோ அவங்களுடைய உடம்புல இது மாதிரி தடவனா மட்டும் போதும். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அரிப்பும் படதாமரையும் கொஞ்ச நாள்லயே காணாம போயிடும். ஆனா இதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு படதாமரை வந்துச்சுனாக்கா இந்த பூவரச மரத்தோட மொட்டை பறிச்சு நல்லா தேய்ச்சி அதை எடுத்து உடம்பு ஃபுல்லாவே தடவிக்க. அது உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய படதாமரையும் அரிப்பையும் கொஞ்ச நாள்லயே சரி பண்ணிடும். ஆனா இதை கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படாம செய்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை தேய்ச்சி விட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். நீங்க இது மாதிரி படதாமரையை சரி செய்யறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.